என்னுடைய சிறு வயதில் பார்த்த எங்கள் ஊரின் மார்கழி மாதத்து காலை பொழுதை அசை போட்டு கொண்டிருக்கிறேன். எவ்வளோ மகிழ்ச்சியான நாட்கள். அந்த பஜனை முடிந்ததும் அப்படியே அங்கிருந்து அந்த பஜனை முடிந்தவர்கள் எல்லோரும் அங்கிருந்து அப்படியே பெருமாள் சன்னதிக்கு வந்து விடுவோம். காலை நேர திருவாராதனை. அதை திருப்பட்சி என்று சொல்வார்கள். எனக்கு அப்போ தெரியாது என்ன திருப்பட்சினா என்ன. எல்லாரும் நாங்களும் சொல்லுவோம் திருப்பட்சிக்குன்னு சொல்லுவோம். காத்தா திருப்பட்சிக்கு போகணும். திருப்பள்ளி எழுச்சியினுடைய கரெக்ட் ஃபார்ம் தான் திருப்பட்சின்னு எனக்கு இப்போ புரியுது. திருப்பள்ளி எழுச்சி. காலையில் அங்கே போகும்போது திரை போட்டிருக்கோம். திரை விலகி தீபாராதனை நடக்கும். தீபாராதனையை பார்க்குறதுக்கு அங்கே இருப்பவர்கள் குழுமி இருப்போம். தெருவில் வர முடியாதவர்களாக இருப்பார்கள் இல்லையா, அவர்களாம் நடு ரோட்டில் வந்து அங்கிருந்து தீபாராதனை பார்ப்பார்கள். திருக்கோடி வரைக்கும் தீபாராதனை தெரியும். அங்கிருந்து பார்ப்பார்கள் தீபாராதனை. அந்த மேலக்கோடி அத்திம்பேர் தான் அந்த பெரிய கனமான அந்த மணியை தூக்கி கைமணி, அது கைமணி ஒலித்து கொண்டிருப்பார். இப்போது யாருக்கான அந்த கைமணி தூக்க சக்தி இருக்கான்னு தெரியல. அந்த கையில் வச்சுட்டு அவ்வளோ கனம் அது. அது மேலக்கோடி அத்திம்பேர். மேலக்கோடின்னா கடைசி மேற்கு பக்கத்தில் இருக்கிற கடைசி வீடு. மேலக்கோடி அத்திம்பேர் யாருக்கு அத்திம்பேர் தெரியாது. மேலக்கோடி அத்திம்பேர் அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமான மனுஷர். அவ்வப்போது பெருமாளையும் வைவர். ரொம்ப வன்தொண்டர்வர். ரொம்ப சந்தோஷமாக எல்லாட்டையும் இருப்பார். அவர் தான் இங்கே மணியை ஒழிச்சுட்டு இருப்பார். குளித்து விட்டு வந்தவர்கள் மட்டும்தான் சடாரி தீர்த்தம் கிடைக்கும். அவர் ப்ரிவிலேஜ் கிளாஸ். குளிச்சுட்டு வரவங்களாம் பின்னாடி நிற்கணும். அந்த தீர்த்த சடாரி வாங்கிட்டவங்களாம் ரொம்ப பெருமையாக நிற்பாங்க. நாங்கள் வாங்கிட்டாங்களாம் அவங்க. யாருக்கு வேணுப்போ அந்த வயசில் தீர்த்த சடாரியெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டாச்சு. சரி, அந்த வயசில் அடுத்தபடியாக இருக்கிற அந்த பொங்கல் தான் எங்களுக்கோட லட்சியம். இது முடிந்தது அப்படியே பிரகாரத்தில் வந்து எல்லாருமே உட்காந்துக்கணும். ராசு மாமா தான் அந்த பொங்கல் பண்ணி எடுத்துகிட்டு வருவார். அவர் தான் பொங்கல் பண்ணுவார். அந்த பொங்கலுக்கு ஈடு என உலகத்தில் எந்த பொங்கலும் கிடையாது. எங்கள் ஊருக்காரங்க யாரை வேணால் கேட்டுப்பாரு. ராசு மாமா பொங்கல்னால் அப்படி ஒரு ருச்சி. அந்த பொங்கலுக்கு முஷாக மிளகு இருக்கும், முஷாக சீரகம் இருக்கும். அதில் நிறையெல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றிருக்கிறதா எனக்கு நினைவு இல்லை எனக்கு. அதில் பெரிய தட்டில் அதை எடுத்துகிட்டு வருவார். கொதிக்க இருக்கும். அது அப்படி 4 விரலால் இப்படி வலிச்சு தொப்புன்னு கையில் போடுவார். அதை ருசித்து சாப்பிடுவோம். அப்படியே ஒரு ருசியோடு ருசித்து சாப்பிடுவோம். அது நிறைய சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணலை. ஏன்னா சில நாளைக்கு எங்கள் மண்டபடி இன்றைக்கெலாம் வரும், வீட்டுக்கு கிண்ணத்து நிறையா வரும் மண்டபடி பிரசாதம். அது என்னமோ அங்கே ராசு மாமா வலித்து கையில் கொடுக்கும்போது ருச்சி அதுக்கு இருக்கிற மாதிரி தோணலை. அது அப்படியே ஒரு ருச்சியாக இருக்கும். அது இப்போ நினச்சாலும் வயல்லாம் ஊறுறது. அன்சங் ஹீரோஸ் அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தோம்? ஒன்றும் கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு கூட அவர்கிட்ட சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நிறைய ஊரில் நிறைய அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க இல்லையா. இப்போ ராசு மாமா மேலக்கூடத்தி மேலே ரொம்ப நினச்சிக்கிறேன். இப்போலாம் பிடிக்காத்தால பஜனைக்கு வர ரங்கு மாமா ரொம்ப நினச்சி பார்த்துக்கிறேன். இப்போல்லாம் அன்சங் ஹீரோஸ் ஆஃப் எவரி வில்லேஜில் இப்படி இருப்பாங்க எல்லாம். இது வந்து இங்கே மட்டும் பொங்கல் இல்லை. இந்த பொங்கல் இது தனி. இது இதனோட சுவையோ இதனோட தரமோ வேறு. இதுக்கப்புறம் சிவன் கோவிலில் பொங்கல் கிடைக்கும், இளங்காலம் கோவிலில் கிடைக்கும். இளங்காலம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஏன் நாங்கள்லாம் அங்கெல்லாம் போக முடியாது. பெருமாள் போய்ட்டு மரியாதை வீட்டுக்கு போயிடணும். சில பேர் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க அப்படி போகிறதுக்கெல்லாம். சிவன் கோவில் பொங்கல் இது முடிஞ்சு அங்கே போனால் சிவன் கோவில் பொங்கல் ரெடியாக இருக்கும். இளங்காலம் கோவிலில் வந்து தயிர் சாதம் கிடைக்கும். எல்லாம் எடுத்து சாப்பிட்டு மெதுவாக தான் வீட்டுக்கு போவாங்க எல்லோரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவர் பேர் மறந்துட்டேன். சிவபுராணம் சொல்லிட்டு ஒரு கும்பல் குழந்தை லட்சுமி போவார். கறந்த பால் கறந்தபடி எல்லாம் நினைவு இருக்குது. அப்படி அப்போல்லாம் சிவபுராணம் அப்போ கற்றுக்கல நாங்கள். இவர் சொல்லி எங்களுக்கு மனப்பாடமாக எடுத்து தெருவில் ஒரு குழுவை அழைச்சிட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலேருந்து திரும்பி போவார். அவர் சிவபுராணம் சொல்லிகிட்டே அழைச்சின்னு போவார். நினச்சி யோசிச்சு போகிற அவர் பேரை மறந்து போச்சு எனக்கு. ரொம்ப அழகாக செய்வார். அதை குழந்தைகள் எல்லாரும் அழைச்சின்னு போய் இன்னும் அழகாக ஒரு அந்த கூட்டு வழிபாட்டினுடைய அந்த முழு பொருளையும் எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் போல் நிறைய பேர் நிறைய கிராமங்களில் வந்து உணர்த்தியிருக்கிறாங்க. இந்த கூட்டு வழிபாட்டினால என்ன பலன் யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே இந்த பஜனைங்கிறது வந்து நம்முடைய தனிப்பெரும் அடையாளம். அது என்னமோ தெரில, சில இடங்களில் மட்டும் சில இந்த கும்பலாக வந்து பண்ணினா அதில் நினைக்கிறாங்க. இல்லை அதில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஐக்கிய பாவம் இருக்கும். அந்த பஜனைக்கு போகிறதுனால வர பலன்களையும் பஜனைனா என்னங்கிறத பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாமே.